Taste Daily. Taste the Daily. அவர் ஏதோ ஒரு பர்சனல் மோட்டோ அந்த நேற்று அவர் வந்தது மீடியாவில் தான் நான் பார்க்குறேன். அவர் அங்கேருந்து வரும்போதே ஏதாவது நான் தான் பெண் தான், அவரோட மனைவி தான் வீட்டில் இருக்கேன்னு தெரியும். நீங்கள் அப்படி எதுக்கு வரணும்? நீங்கள் மட்டும் கூட வந்திருக்கலாம், என்கிட்ட பேசியிருக்கலாம். வரும்போதே நீங்கள் பின்னாடி மஃப்டியில் 2 போலீஸ் வந்து உள்ள கதவை தள்ளிட்டு உள்ளே வரணும்னு என்னங்க இருக்குது? என்ன நாங்கள் கதவை பூட்டியாக வச்சுருக்கோம்? நாங்கள் என்ன கதவை திறக்க மாட்டோம்னு சொல்கிறோம், உங்ககிட்ட பேச மாட்டோம்னு சொல்கிறோமா? நாங்கள் என்ன சொன்னோம்? இல்லை நீங்கள் எனக்கு புரியல. நீங்கள் அந்த 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 மாதிரி நீங்கள் அதை எதிர்கொண்டிருக்கவே தேவையில்லை, அது மாதிரி நடந்திருக்கவே தேவையில்லையே. அவங்களுக்கு காயமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. ஆமா ஆமா காவல் நிலையத்துல உள்ள கொண்டு வந்து வச்சு கம்பியால கையால அடிச்சிருக்காங்க. அது அவங்க வந்து ஜட்ஜி கிட்ட ரிமாண்ட் பண்ணி மேஜிஸ்ட்ரேட் கிட்ட ஆமா நேத்து சொல்லிருக்காங்க. இதை நான் சொல்லணும்னு நினைச்சிட்டே இருந்தேன். நேத்து தம்பியும் சுபா தம்பியும் அண்ணன் அமல்ராஜனும் அது மேஜிஸ்ட்ரேட் கிட்ட தான் சொல்லியிருக்காங்க. இங்க இருந்து அவங்க நேரடியா அங்க காவல் நிலையத்துக்கு கூட்டு போகல. ரொம்ப நேரம் நம்ம வழக்கறிஞர்கள் அங்க காத்திருந்தோம். அவங்க வந்து காவல் நிலையத்துக்கு வரல. ஒரு பார்க்ல ஒரு பூங்கால கூட்டு போய் வச்சு அவங்க 2 பேரையும் அடிச்சிருக்காங்க. எதுக்கு பண்ணணும்? இதை எவ்வளவு வலிக்குது எங்களுக்கு. ஏன் நீங்க இதை பண்றீங்க? அவங்கள அடிச்சு அதுக்கப்புறம் தான் காவல் நிலையத்துக்கு கூட்டு போயிருக்காங்க. வேற யாரையும் விடல. வழக்கறிஞர் ரூபன் மட்டும் தான் உள்ள இருந்தாரு. வேற எந்த வழக்கறிஞர்களையும் உள்ள விடல. உள்ள விடாம பேசிட்டு அதுக்கப்புறம் அனுப்பிட்டீங்க. காவல் நிலையத்தை வச்சியும் இரும்பு ராடு வச்சு கடுமையா அடிச்சிருக்காங்க. இரும்பு ராடுல துணியை சுத்தி அடிச்சிருக்காங்க. இது ஏன் என்ன பண்ணிட்டாங்க? நீங்க எங்க அன்னைக்கு உங்க கண்ணு முன்னாடி அவ்வளவு நடந்துச்சுல, நீங்க எத்தனை பேரை நீங்க அரெஸ்ட் பண்ணீங்க? இங்க கல் எடுத்து தெரிஞ்சாங்க, எத்தனை பேரை நீங்க அரெஸ்ட் பண்ணீங்க? இவங்க நீங்க அடிக்கக்கூடிய அளவுக்கு என்னங்க தப்பு பண்ணாங்க? இவங்க தப்பே பண்ணாதவங்க. அவங்க தப்பே பண்ணாதவங்க. கைது செய்யும்போது அவங்களுக்கு காயமடைஞ்சு ராயப்பேட்டை மருத்துவமனை எங்க நீங்க தான் பாத்தீங்கல்ல மீடியால. அவர் முடிச்சுட்டு அவர் வர்றாரு, பிரவீன் வர்றாரு. எப்படின்னாரு? அவர் சட்டை தான் கசங்கிருச்சு. நான் அதை பார்த்து நான் வருத்தப்பட்டேன். முதல் சட்டை கசங்கினது அவருக்கு என்ன இருந்தது? ஒண்ணுமே இல்ல. ஒரு அடி கூட இல்ல. அண்ணனை தான் அடிச்சாங்க. அமல்ராஜன் அடிச்சிருக்காங்க. சுபா வைப்பாங்க போற வழியிலேயே ஒரு பூங்கால் நிறுத்தி அடிச்சிருக்காங்க. அப்புறம் திரும்ப காவல் நிலையத்துல வச்சு இரும்பு ராடால அடிச்சிருக்காங்க. நேற்று மேஜிஸ்ட்ரேட் கிட்ட 2 பேருமே அதை சொல்லியிருக்காங்க. என்ன அடிக்கணும்? இதெல்லாம் நீங்க இதை எப்படி நாங்க இதை எப்படி சும்மா விடுவோம்னு நீங்க நினைக்கிறீங்க? எனக்கு நல்லா தெரியுது பிரவீன் வந்து இதை வேணும்னே செஞ்சிருக்காருன்னு. இவங்க எல்லாருமே பிளான் பண்ணி எல்லாரும் சேர்ந்து தான் செஞ்சிருக்காங்க. முதலே முடிவெடுத்துட்டாங்க அவரை கைது பண்ணோம். நம்ம வீட்டில் இருக்கிறவங்களை 2 பேரை கைது பண்ணி நம்மளை மென்டலி டிஸ்டர்ப் பண்ணுன்றது அவங்களோட எண்ணன்றது நம்மளுக்கு நல்லா புரியுது. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் அப்புறம் எஸ்ஐ வந்தாரு. எஸ்ஐ பாலுன்ற ஒருத்தர் வந்து என்கிட்ட கேட்டார். நான் தான் கிளிக்க சொன்னேன். நான் படிக்கணுன்றதுக்காக கிளிக்க சொன்னேன். வெளியே மீடியா இருந்தாங்க. எனக்கு அன்னீசியா அந்த வெளியே வரதுக்கு. அதனால நான் தான் தம்பியை கிளிக்க சொன்னேன். இல்லை நீங்கள் அதை சொல்லாதீங்க. நான் தான் கிளிக்க சொன்னேன். இதில் என்ன பயம் இருக்கு? நீங்கள் சர்வ் பண்ணிட்டீங்க. சம்மன் வந்து எங்களுக்கு தானே. மீடியா மூலியமா என் கணவருக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கா இல்லை மீடியா இந்த உலகத்துக்கு காட்டுறதுக்கா சம்மனை அசிங்கப்படுத்துறீங்களா? எங்க அவர் மக்களுக்காக நேர்மையா, நான் வந்து அழுத்தி சொல்றேன், நேர்மையான ஒரு தலைவர். எதுக்கும் அஞ்சாத ஒரு தலைவர். அவரு எவ்வளவு வழக்க பாக்குறாரு அவரு. எங்களுக்கு என்னங்க பயம்? அவர் நான் அப்பாவும் சிறைக்கு போனதை நான் பார்த்துருக்கேன். என்ன சிறையில் எனக்கு என்ன பயம்? எங்களுக்கு அதெல்லாம் ஒன்றும் பயம் கிடையாது. நீங்க சம்மன் ஒட்டுறீங்க. சம்மன் யாருக்காக ஒட்டுறீங்க? எங்களுக்கு தானே நீங்க செய்தி கொடுக்குறீங்க. நான் அந்த சம்மனை தம்பியை நான் கிளிக்க சொல்றேன். நான் வெளியே வர்றதுக்கு இல்லை, நான் கிழிச்சிருப்பேன். நான் பண்ண ஒரே தப்பு அவரை கிளிக்க சொன்னது. நான் வந்து அவரை வந்து கிளிக்க சொன்னேன். எடுத்துக்கொண்டு வந்து என்கிட்ட எடுக்க முடியலன்னு சொன்னார். அதனால தான் கிளிங்க தம்பி கிழிச்சு என்கிட்ட கொண்டு வாங்கன்னு சொன்னேன். நான் அதை உட்காந்து நான் அதை பார்க்குறேன். அங்கே பார்த்துட்டு இருக்கும்போது இந்த இதெல்லாம் நடக்குது. அப்புறம் கொஞ்ச நேரத்தில் இந்த எஸ்ஐ வரும்போது நான் அதை சொல்கிறேன். இல்லை நான் தான் சொன்னேன், நீங்கள் போங்க, நான் வல்சரவாக்கம் இன்ஸ்பெக்டர் கிட்ட நான் பேசிக்கிறேன்னு சொல்கிறேன். முடியாது, நீங்கள் வந்து அவரை அனுப்பலைன்னா நாங்கள் ஃபோர்ஸ் இறக்குவோன்றாங்க. எங்கள் ஃபோர்ஸ் இறக்கி நீ எங்கள் தம்பியை கைது பண்ணுற அளவுக்கு அவர் என்ன பண்ணிட்டார்? அவர் இது முழுக்க காவல்துறை வந்து திட்டமிட்டு பண்ணது. இது நீலாங்கரை காவல்துறை அவங்க மொத்தமாக சேர்ந்து அது இன்ஸ்பெக்டர் பிரவீன் வந்து ஏதோ முன்னாடியே அவர், ஏன்னா நாங்கள் அந்த எங்கள் வீடை முற்றுகையிட வந்த போதும் நம்ம தம்பிங்கெல்லாம் அமைதியாக அங்கே இருக்காங்க. உள்ளே போக சொல்லுங்கன்னு அவர் அவ்வளோ இது நம்மளே தம்பி ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணாங்களா? இதுக்கு முன்னாடி அவங்க வந்து நம்மளை வந்து வீடை முற்றுகையிட வரும்போது எங்கள் அண்ணனோட சசியனோட வண்டியை வந்து பின்னாடி கல்லை தெரிஞ்சாங்க. அவங்க கண்ணு முன்னாடியே தான் இருந்தாங்க. எத்தனை நாளுக்கு அப்புறம் அவங்க எஃப்ஐஆர் போட்டாங்க? இப்போ நேற்று போய் கேட்கும் போது எஃப்ஐஆர் போட்டுட்டோம், நாங்கள் கைது பண்ண 10 பேரில் அவர் ஒருத்தர்னு சொல்கிறாங்க. எத்தனை நாள் போய் அவங்கள போய் பார்த்துருக்கோம். ஒரு நடவடிக்கையும் அவங்க எடுக்கலை. இப்போ என்ன அன்னைக்கும் அவர் அதே தான் பண்ணார். அப்போ இருந்தே அவருக்கு வந்து எங்களுக்கு வந்து அது சந்தேகம் தான். அவருக்கு ஏதோ ஒரு எங்கள் மேலே அது வீட்டில் வந்து ஏதாவது இந்த மாதிரி கையை வைக்கணுன்றது அவரோட எண்ணம்.
வீட்டில் இருக்கிற நேரடியா அவர் பண்றதை விட வீட்டில் கூட இருக்கிறவங்களை பண்ணும்போது அந்த மென்டலி டிஸ்டர்ப் ஆவாங்க. எங்களை டிஸ்டர்ப் ஆக்கணுன்றது தான் அவங்களோட எண்ணம். நான் சுத்தமா எதிர்பார்க்கல. அதே மாதிரி காவல்துறை மேல நம்மளுக்கு ரொம்ப அதிக மரியாதை இருக்கு. இவங்க இவ்வளவு இப்படி நடந்துக்குவாங்கன்ற எண்ணமே எங்களுக்கு கிடையாது. நாங்க யோசிக்கவும் இல்லை. இதுக்கு முன்னாடி சம்மன் கொண்டு வந்திருக்காங்க, மரியாதையா பேசுவாங்க, கொடுப்பாங்க, அவர்கிட்ட கையெழுத்து வாங்குவாங்க. இப்படிதான் நடந்திருக்கு. தவிர ஒட்டிட்டு போனதே எனக்கு முதல் விருப்பம் கிடையாது. நான் வீட்டுல இருக்கேன், இல்ல என்கிட்ட சொல்லிட்டாதான் அவங்க ஒட்டிட்டு போயிருக்கலாம். யாருமே வீட்டுல இல்லாத வீட்டுல அவங்க ஒட்டிட்டு போன மாதிரி ஒட்டிட்டு போயிட்டாங்க. Taste the Daily. Taste the Daily.